தத்தளிக்கும் ஆந்திரா 50 ஆண்டுகளில் காணாத கனமழையை கண்டிருக்கும் ஆந்திர மாநிலம். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இது போல ஒரு மழை வந்து வந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மழையினால ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளும் பற்றி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆந்திராவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதிகமான மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து கொட்டி தீர்த்திருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து பெரும் வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, அதாவது அடிப்படை இது கூட அங்க பண்ண முடியல அப்படின்ற சூழலா இருக்கு. முக்கியமான விஷயம், வீடுகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து போயிருக்கு. எல்லா இடத்துலயும் பார்க்குற இடம் எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடா, குண்டூர், கிருஷ்ணா இந்த மாவட்டம் வந்து முற்றிலுமா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த 3 மாவட்டங்களும் முற்றிலுமாக வெள்ளக்கடல் சூழ்ந்து இருக்கு. ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறியது. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, ஒடிசா பாத்தீங்கன்னா அதிகப்படியான தெலுங்கானா இந்த இடத்துல வந்து அதிகப்படியான மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து வானிலை மையம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜயவாடாலாம் வந்து பாத்தீங்கன்னா பலத்த மழை. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் முழுக்க எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா காட்சி அளிக்கிறது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜயவாடா, குண்டூர், கிருஷ்ணா, அமராவதி, மங்களகிரி, எலூரு, பாபட்லா, என்டிஆர் உள்ளிட்ட இந்த மாவட்டம்லாம் பாத்தீங்கன்னா மழை வந்து அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இரவுல கொட்டி தீர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட மாவட்டம் இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து, இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ரயில் போக்குவரத்து முற்றிலுமா வந்து பாதிக்கப்பட்டது. ரயில் தண்டவாளங்கள் வந்து அடித்து செல்லப்பட்டது. ஸோ ரயில் தண்டவாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுல மோசமா பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா தெற்கு ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த பக்கம் போகக்கூடிய எல்லா ரயில் சேவைகளும் பாத்தீங்கன்னா முற்றிலுமா வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. ஸோ இதனால வந்து மக்கள் வந்து அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பான விஷயம், அந்த டைமுக்கு ட்ரெயின்ல போன அந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி வழியிலே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. அதுல இருந்து மக்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா சுத்தி வெள்ளம் சூழ்ந்துருச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷனையும். ஸோ அதுல இருந்து மக்கள் கூட பாத்தீங்கன்னா ஜேசிபி இது மாதிரி கனரக வாகனங்களை கொண்டு, அவங்க டிராக்டர் இது மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டுதான் அவங்களே மீட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 50 ஆண்டுகள்ல இல்லாத மழை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ 27 சென்டிமீட்டர் மழை பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து பெஞ்சிருக்கு. இதனாலதான் விஜயவாடா, குண்டூர் இது மாதிரி பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வெள்ளப்பெருக்கானதுக்கான காரணமா பார்க்கப்படுது. ஸோ இந்த வெள்ளப்பெருக்கத்தால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க ஆந்திராவில 10 பேர் வந்து இது வரைக்கும் உயிரிழந்ததா வந்து தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்தின் வாயிலா தெரிவிச்சிருக்காங்க. சோ இங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா விஜயவாடா, குண்டூர், கிருஷ்ணா இதுல வந்து இந்த 5 மாவட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு. அதுல 294 கிராமங்கள் வந்து இருக்கு. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 13,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துல வந்து அவங்கள வந்து வச்சிருக்காங்க. சோ அங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. உணவு மற்ற எல்லா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கமே வந்து முன்னின்று இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மழை வெள்ளம் பாதிப்புக்குள்ளான பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் வந்து பாத்தீங்கன்னா முழு வீச்சுல வந்து இறங்கி மக்களுக்கு வந்து உதவுறாங்க. எல்லா மீட்பு படைகளும் விரைந்து எடுக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் அதிகமானதாலையும் மரங்கள் விழுந்து அதிகப்படியான சேதத்தை ஏற்படுத்தினாலும் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கட் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களுக்கு வேற எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு தான். ஆனாலும் இந்த கரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில கூட நம்ம எல்லாருமே இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்படும் போது கரண்ட் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கரண்ட் சேவை சுத்தமா ரத்து பண்ணதால அதிக அளவு பாதிப்பா இருக்கு. ஏன்னா இயல்பு வாழ்க்கை அவங்களால எதுவும் பண்ண முடியல. இருட்டா இருக்கு, பாக்குற இடம்லாம் தண்ணி, பாக்குற இடம்லாம் இருட்டு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மக்கள் வந்து இன்றைய சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா விஜயவாடா, அமராவதி, குண்டூர் இந்த மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா 62,644 ஹெக்டர் வந்து பாத்தீங்கன்னா நெற்பயிர்கள் வந்து நீர்ல வந்து மூழ்கிச்சுன்னு சொல்றாங்க. 7,218 ஹெக்டர் வந்து பாத்தீங்கன்னா பழத்தோட்டங்கள், பழம் சம்பந்தமான தக்காளியா இருக்கட்டும், மற்ற பழங்களா இருக்கட்டும், அது மாதிரி பழ சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயிர்கள் வந்து அனைத்தும் சேதமடைந்தது அப்படின்னு சொல்ற இந்த குறிப்பிட்ட இந்த 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விளை நில பயிர்களும் நீரில் மூழ்கியும் அதுவும் அடித்து செல்லப்பட்டது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. சோ இதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஆந்திராவின் தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, இந்த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் டைரக்டாக பாத்தீங்கன்னா களத்துல இறங்கிட்டாரு. நேரடியாக வந்து அந்த மீட்பு குழுவோட சேர்ந்து படகுல போயிட்டு எல்லாரையும் பாக்குறது, எல்லாரையும் வந்து காப்பாத்தி கூட்டு வருது, இது மாதிரி விஷயத்துல நேரடியாவே இறங்கிட்டாருன்னு சொல்றாங்க.
அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாதுகாப்பு வளையத்தையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் பணி ஆற்றுகிறாரு அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ அவரோட கேரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்ட அமராவதிக்கே வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ அங்கேயே தங்கி இருக்காரு. அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா முட்டி அளவு தண்ணி இருக்கு, அங்கதான் அவர் வண்டி நிக்குது. அதுலயே வந்து அவர் தங்கி மக்களுக்கு தேவையான அடிப்படை அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும், மக்களை பாதுகாப்பது என்னுடைய முதல் கடமை அப்படின்னு வந்து களத்துல சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி செய்யறத பார்க்கும்போது இது வந்து மற்ற மாநிலங்கள்ல வந்து ஒரு முன்னுதாரணமா பார்க்கப்படுகிறது. சோ இந்த மழையின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. சோ அந்த நிலச்சரிவு மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து இறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கார்ல போன ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா ஆற்றை கிராஸ் பண்ணும்போது அதிக அளவு தண்ணி வந்தனால அந்த கார் அடிக்கப்பட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு. சோ அதனால ஒரு 3 பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து இறந்திருக்காங்க. சோ இந்த இந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா உயிர் இருந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், அதாவது இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் முதல் உதவியா, அதாவது முதற்கட்டமா வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா அவர் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை மதிப்பீடு செஞ்சு மேலும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. சோ இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா 5 கோடி நிதி வந்து முதல் கட்டமா ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ நிவாரண நிதியா வந்து ஒதுக்கி இருக்காங்க மாநில அரசு. சோ இதை வச்சு பாத்தீங்கன்னா முதற்கட்ட நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கான அனைத்து தேவைகளையும் மத்திய அரசு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர முதலமைச்சர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. சோ அனைத்து உதவிகளும் வந்து மத்திய அரசு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காரு. சோ இங்க நடக்கிற விஷயத்தையும் வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட அவர் வந்து கேட்டிருக்காரு. சோ சந்திரபாபு நாயுடு சார் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு. சோ எல்லா உதவிகளும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் சரிசமமான முறையில் வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ சமீப காலம் பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் எங்க பார்த்தாலும் மழை வந்தா அளவுக்கு அதிகமா வருது, வெயில் வந்தாலும் அளவுக்கு அதிகமா வருது. சோ டோட்டலே வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கை சுற்றுச்சூழலை நாம பேணி பாதுகாக்கும் போது நமக்கு இது மாதிரியான பேரிடர்கள் வராது அப்படின்றது இயற்கை ஆர்வலர்களின் கருத்தா இருக்கு. சோ இது போல பேரிடர் வந்து நிகழக்கூடாது அப்படின்னு நாம வந்து இறைவனை பிரார்த்திக்கலாம். சோ இனி வரும் காலங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடாது, இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய மட்டும் தான் முடியும். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் உங்கள் சார்பாக. மீண்டும் இதே போல ஒரு நல்ல தகவலும் நல்ல பதிவோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.